الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله، فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما، ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத் தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களை தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் 158வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 158லிருந்து 162வது ஆயத்துகள் வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களை, தஃப்சீர்களை, அதனுடைய இலக்கியங்களை, அகராதி பொருட்களை இதைத்தான் பார்க்க போகிறோம். ஆயத்துடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது? கால் அல்லாஹு தாலா இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா என்று ஆரம்பித்து இலா வலாஹும் யுன்லரூன் என்பது வரைக்கும் வருகிறது. சரி, இப்போ இன்ன சஃபாலேருந்து ஆரம்பித்து வலாஹும் யுன்லரூன் என்ற ஆயத்து வரைக்கும் வருகிறது. இந்த ஆயத்துகளில் ஆரம்பம் எப்படி? நம்ம இங்கே கொண்டு இருக்கக்கூடிய ஆயத்துடைய விஷயம், உலாயிகே லஅனஹுமுல்லாஹு வ லஅனஹுமுல் லாயினூன். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பய்யினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிகே லஅனஹுமுல்லாஹு வ லஅனஹுமுல் லாயினூன் என்ற ஆயத்து வரைக்கும் தான் நாம் பார்க்கிறோம். சரி, உலாயிகே லஅனஹுமுல்லாஹு வ லஅனஹுமுல் லாயினூன் இந்த ஆயத்தை தான், இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாடம், இது 213ஆம் பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்பதை நாம் ஆரம்பத்திலே ஆயத்திலே கொண்டு வந்து சொல்லிவிடுவோம். அதை தொடர்ந்து, அதாவது ஆயத்தில் என்ன ஆயத்துகள் வருகிறதோ, அதேபோல் தஃப்சீரிலே என்ன விஷயங்கள் வருகிறதோ அதை மையமாக கொண்டுதான் நாம் இங்கு பாடங்களுடைய தலைப்புகளை அமைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் கிதாபுடைய ஆசிரியருடைய அந்த போங்கிக்கேற்ப முதலாவது ஆரம்பமாக நாம் தொடர்பு அல் முனாசபத், ஃபர்ஸ்ட் எதை கொண்டு ஆரம்பிக்கிறோம்? அல் முனாசபத் என்பது தான் ஆரம்பம். அல் முனாசபத் என்பதுதான் நம்முடைய ஆரம்பமாக இருக்கும். அப்போ இதில் நம்ம வைக்கக்கூடிய தலைப்பு என்ன? அல்லாஹுவை கோபமாக்கும் காரியங்கள். அல்லாஹு தாலா ரஹ்மத்துடையவன், கருணை கொண்டவன், இரக்கமுள்ளவன். அப்படிப்பட்ட அல்லாஹுவை கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்கள், அவைகள் அல்லாஹ்வை கோபத்தை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் இங்கு அல்லாஹ் சில காரியங்களை சொல்லி காண்பிக்கின்றான். அதை சொல்லி அப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள் ஏனென்றால் அதை கொண்டு என்னுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏற்படும், என்னுடைய கோபத்திற்கு ஆளான கூட்டங்கள் ஆகிவிட்டன, எனவே நீங்கள் அதை விட்டு எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு விளக்க விரும்புகிறான், நமக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறான். பொதுவாக அல்லாஹு தாலாவிற்கு கோபம் என்பது பாவங்கள் செய்யும் போது வெறுப்பான அவனுடைய அதிருப்தி, அதாவது அவனுக்கு பிடிக்காத அநியாயங்கள், அதேபோல் பூமியிலே இது என்னென்ன காரியங்கள் என்பதாக பின்னால் வருகிறது. அவைகளையெல்லாம் பார்த்து நாம் குறிப்பாக இல்மை மறைப்பது, ஞானத்தை மறைப்பது, ஒரு இல்மை தெரிந்து கொண்டே மறைக்கக்கூடிய காரியம், இவைகளெல்லாம் அல்லாஹுடைய கோபத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கோபம், என்னுடைய ரஹ்மத் இருக்கிறதே என் கோபத்தை மிந்தி விட்டது.
என் ரஹ்மத் விசாலமானது, எல்லா விஷயங்களை விட விசாலமானது என்பதெல்லாம் சொல்லுகிறான். உண்மையிலேயே அல்லாஹு தாலா பொறுமையாளன், மிகுந்த ஹலீம், அதாவது நுட்பமுடையவன், ஞானமுடையவன், மன்னிப்பும் தயார குணமுடையவன். உடனடியாக எடுத்தவுடன் கோபத்தை எடுத்து கோபம் கொண்டு அழிக்கக்கூடியவன் கிடையாது. பொறுமையான, அதாவது விட்டு பிடிக்கக்கூடியவன். சரி, திருந்து விடுவான், திருந்தி விடுவான், திருந்து விடுவான் என்று வாய்ப்புகள் வழங்கி அவனை நல் விஷயத்தின் பக்கம், அவனுடைய அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கம், அவனுடைய திருப்தியை அடையக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்பை கோபமாக்கக்கூடிய செயல்கள், காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் மிக எச்சரிக்கையாக எதுவென்று தெரிந்து கொண்டு முழுக்க முழுக்க, அதாவது 100% அதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் அருகாமையில் கூட செல்லக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய அடையாளமாக இருக்கும். ஒரு மூமினுடைய அடையாளமாக இருக்கும். ஹலாலான காரியம் கூட சில விஷயங்கள் அல்லாஹ்வை கோபம் ஏற்படுத்தும் என்பதாக வந்திருக்கிறது. அஹப்புல் ஹலாலி அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக் என்பதாக. அபுகதுல் ஹலாலி, அதாவது ஹலாலான விஷயத்திலேயே அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை சினம் கொள்ள வைக்கக்கூடிய ஒரு செயல் என்று எடுத்துக்கொண்டால் அத்தலாக் என்பதாக நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஹலாலான விஷயத்தில் கூட அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல் இருக்கின்றது என்றால், இப்போ ஹராமான விஷயங்களை, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது அல்லாஹு தாலா எவ்வளவு கோபத்திற்கு ஆளாகுவான், எவ்வளவு நம் மீது கோபப்படுவான் என்பதையும் அதன் காரணமாக நம்ம முன்னாடி உள்ள குர்ஆனுடைய வசனங்கள்ல தெளிவாக வந்திருக்கின்றது. கோபத்திற்கு ஆளான கூட்டம் அல்ஹம்து சூராவிலே வருது. அல்ஹம்து சூராவிலேயே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காண்பிப்பாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்கள் மீது நியாமத்தை அருள்கொடையை கொடுத்தாயோ அப்படிப்பட்டவுடைய பாதை. அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி, இந்த வார்த்தையை கவனிக்கணும். கைரில் மக்லூபி, அதாவது உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய பாதை அல்ல. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கூட்டம் ஏன் அவருடைய கோபத்திற்கு, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அக்காரியங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாங்க, ஃபபாவு பிகலபின் அலா கலப், கோபத்தின் மீது கோபத்திற்கு ஆளானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த யூதர்களை பற்றி சொல்லும்போது ஒரு கோபம் அல்ல, 2 முறை 3 முறை, பல முறை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு, ஒரே நேரத்தில் 2 மடங்கு கோபத்திற்கு ஆளான அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்ப அவர்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லவா. எனவே அப்படிப்பட்ட அந்த செயல்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு, குறிப்பாக அந்த யூதர்களுடைய செயல்கள் அல்லாஹ்வை அதிகம் அல்லாஹ்வை கோபத்திற்கு ஆளாக்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகமாக்கக்கூடிய செயல்களாக அது ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய கோபம் அதிகரித்தால் அதை கொண்டு உலகத்தில் இறங்கக்கூடிய தீர்ப்புகள், அதேபோல் நரகத்துடைய உஷ்ணம் அதிகரிக்கும். அதை கொண்டு உலகத்தில் ஏற்படக்கூடிய வெயில், வெப்பங்கள், உஷ்ணங்கள் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய கோபத்தை கூழ்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக சதகத்து துத்ஃபியு கலபர் ரப்பி, கோபம், அதாவது சதகா செய்வது, அல்லாஹ்வுக்காக தான தர்மங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்து விடும் என்பதாக வருகிறது. எனவே அதுபோன்ற நல்ல செயல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டும். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல்கள் என்னவென்று அறிந்து அதை முழுமையாக அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாகத்தான் இந்த பாடம் பேசப்படுகிறது. இந்த ஆயத்துகள் இன்ஷா அல்லாஹ் ஆயத்திற்குள் செல்வதற்கு முன்பாக முதலாவது நாம் இங்குள்ள ஆயத்துடைய அர்த்தங்களை பார்த்து கொள்வோம். அர்த்தங்களை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் உள்ளே விளக்கத்திற்கு செல்வோம். பாருங்கள், ஆயத்துகளுடைய அர்த்தங்களை காணலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா. சஃபா என்பது ஒரு மலை, மர்வா என்பதும் ஒரு மலை. அப்போ ஹசரத் ஆஜா அலை இஸ்லாம் அவர்கள் சை ஓடினார்கள் அல்லவா, தண்ணீரை தேடி இங்கும் அங்குமாக அலைந்து ஓடினார்கள் அல்லவா, அது ஏறியது சஃபா மலையிலிருந்து ஆரம்பித்தார்கள் மருவாவின் பக்கம், மருவா டு சஃபா, சஃபா டு மருவா. இன்றும் ஹாஜிகள் அச்சுக்கு சென்றால் சை செய்யக்கூடிய அந்த இடங்களாக சஃபா மருவா மலை இருக்கிறது. இன்ன சஃபாவல் மருவத்த, சஃபா மலையும் மருவா மலையும் பின் ஷாயிரில்லா, அல்லாஹுடைய அடையாள சின்னங்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது, அடையாள சின்னங்களிலிருந்து உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகள் இரண்டும் எப்படிப்பட்ட அடையாள சின்னங்கள்? வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் உள்ளவைகளாக இருக்கின்றது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த, ஆகையால் எவர்கள் காபா எனும் அவ்வீட்டை ஹஜ் செய்ய செல்கின்றாரோ, அவை அத்தமர அல்லது உம்ரா செய்வதற்காக செல்கின்றாரோ, அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமில்லை. ஃபலா ஜுனாஹ அலைஹி, இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் அல்லது உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள், ஃபலா ஜுனாஹ அலைஹி, அவர்கள் மீது எந்தவித குற்றமும் வராது. ஐ யத்தவ்வஃப பிஹிமா, அந்த மலையை சுற்றி வருவதனால், சஃபா என்னும் மர்வா மலையை சுற்றி வருவது எந்தவித குற்றமும் இல்லை. வமன் தத்தவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுவான், அவர்களுடைய எண்ணங்களை நன்கறிவான், அவருடைய எண்ணங்களை நன்கறிவான். வமன் தத்தவ்வா கைரன், எவர்கள் இது போன்ற அமல்களை செய்கிறார்களோ, நன்மையை நாடி அவ்வாறு செய்கிறார்களோ, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தாலா ஷாக்கிருன், நன்றி பாராட்டக்கூடியவனாகவும், அலீம், இன்னும் உள்ளங்களில் உள்ளவங்களை அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். இன்னல்லதீன யக்துமூன, நிச்சயமாக எவர்கள் மறைக்கிறார்களோ, நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பின்னர் எவர்கள் அவற்றை மறைக்கிறார்களோ, அவை இன்னல்லதீன யக்துமூன, எவர்கள் மறைக்கிறார்களோ, மா அன்சல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நேர்வழியிலிருந்தும் தெளிவான அத்தாட்சிகளிலிருந்தும் எந்த ஒன்றை நாம் இறக்கி வைத்தோமோ, மிம்பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், மிம்பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், வேதத்திலே மக்களுக்கு அதை நாம் தெளிவாக சொன்னதற்கு பின்பாகவும், நேர்வழியிலிருந்து அத்தாட்சிகளிலிருந்து எந்த ஒன்றை நாம் இறக்கி வைத்தோமோ அதை எவர்கள் மறைக்கின்றார்களோ, உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல் லாயினூன், உலாயிக அவர்கள், யல்அனுஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான், அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வும் சபிக்கிறான் மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். உலாய்க யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ்வும் அவர்களை சபிக்கிறான், வயல்அனுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பையனு, இல்லல்லதீன தாபு, ஆயினும் அவர்களில் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு வேதங்களில் நாம் மறைத்தவற்றை சீர்திருத்தி, இல்லல்லதீன தாபு, தௌபா செய்தார்கள், வ அஸ்லஹு, இன்னும் சீர்திருத்தம் செய்தார்கள், வ பையனு, அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார்களோ, வ உலாயிக அதூபு அலைஹிம், அவர்களை நான் மன்னித்து விடுவேன், வ அன தவ்வாபுர் ரஹீம், நானோ மிக்க மன்னிப்பாளன், மிக்க கருணையுடையவனாக இருக்கிறேன், நான் மிக்க மன்னிக்கக்கூடியவனாகும். அப்போ இல்லல்லதீன தாபு, எவர்கள் இதிலிருந்து மனம் வருந்தி திருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்து இன்னும் செய்த தவறை உணர்ந்தி அதை சீர்திருத்தி என்ன செய்கிறாங்க, மக்களுக்கும் அதை எடுத்து சொல்கிறார்களோ, அவர்கள் மீது நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன், நான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறேன். இன்னல்லதீன கஃபரு,
நிச்சயமாக எவர்கள் நிராகரித்தார்களோ ஒமாத்து இன்னும் இறந்து விட்டார்களோ வஹும் குஃபாருன் அவர்கள் நிராகரித்த நிலையிலேயே எவர்கள் தங்கள் வேதத்தில் உண்மையிலே மறைத்து நிராகரித்து விட்டு அவற்றை சீர்திருத்தாமல் நிராகரித்தவர்களாகவே இறந்து விடுகிறார்களோ உலாய்க்கு அலைஹிம் லஅனத்துல்லா அவர்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய சாபம் உண்டாகட்டுமாக வல் மலாய்கத்தி இன்னும் மலக்குமாருடைய சாபம் உண்டாகட்டுமாக வன்னாசி அஜ்மஈன் வன்னாசி அஜ்மஈன் அல்லாஹ் வானவர் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகட்டும். அப்போ இப்படி செய்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுது. ஹாலிதீன ஃபீஹா அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அச்சாபத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். சாபத்திலே தங்களுடைய வாழ்க்கை கழிந்துவிடும். ஹாலிதீன ஃபீஹா லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாப் அவர்களை தொட்டும் வேதனை குறைக்கவும் பட மாட்டாது. லா யுஹஃபு ஹஃபஃப யுஹஃபிஃபு யுஹஃபிஃபு அப்போ ஹுஃபிஃப யுஹஃபஃபு லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாப் அவர்களை தொட்டும் வேதனை குறைக்கப்படவும் மாட்டாது. வலாஹும் யுன்தரூன் வலாஹும் யுன்தரூன் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். வலாஹும் யுன்தரூன் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக அல்லது கொஞ்சம் வேதனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் என்பதற்காக வேண்டி எந்தவித நேரமும் கொடுக்கப்பட மாட்டாது. அவ்வளவு பெரிய வேதனையில சிக்கி தவிப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த ஆயத்தை ஓதும் போது இதனுடைய அர்த்தங்களை பார்க்கும் பொழுதே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ்வுடைய சாபம் அல்லாஹ்வுடைய கோபம் எதன் மூலம் ஏற்படுகிறது, என்னென்ன செயல்களை அல்லாஹ் இங்கு சுட்டி காட்டி இருக்கிறான், அவைகளை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தெரிகிறது. இப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது பிடிக்கும், ஹஜ் உம்ரா செய்கிறது, அவனுடைய அடையாள சின்னங்களை மதிக்கிறது, இது அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இறக்கி வைத்த நேர் வழியை அதே மாதிரி அத்தாட்சிகளை மக்களுக்கெல்லாம் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு அதை மறைப்பது எவ்வளோ பெரிய குற்றம். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது ஏறிவிடும். அதே போன்று சபிக்கக்கூடியவர்களும் அவர்களை சபித்து விடுவார்கள். சரி, இதையும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறான். சரி, நான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து வருந்தி வருத்தப்பட்டு தௌபா செஞ்சு செய்த தவறை சீர்திருத்தி அதை மக்கள்கிட்டையும் சரியா எடுத்து சொல்றது. தான் மட்டும் திருத்திக்கிட்டா சரியில்லை, யார்கிட்டையெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் என்ன செய்யறது சீர்திருத்தினா அவர்கள் மீது எனது அவர்களை நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிப்பாளனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்படி செய்யலைன்னு சொன்னா நிராகரித்துட்டு அப்படியே மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் மலக்குமாருடைய சாபம் மக்கள் அனைவருடைய சாபம் இருக்கிறது. அந்த சாபத்திலே நிரந்தரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்க ஓய்வு எடுக்க கூட நேரங்கள் கொடுக்கப்பட மாட்டாது என்பதாக தெரிகிறது. அப்போ இதை கொண்டு குறிப்பாக அல்லாஹ்வுடைய அந்த இல்மை கல்வியை ஞானத்தை மறைப்பது எல்லா விதமான கோபத்திற்கும் ஆளாக காரணமாகிவிடும் என்பது தெரிய வருகிறது. பாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் முனாசபத்து. அல் முனாசபத்து என்றால் தொடர்பு. வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியர் முதலாவதாக ஆயத்துடைய அர்த்தத்திற்கு பிறகு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான் முனாசபத், அதாவது தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள். தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமாக சொல்றது வழக்கம். அப்போ அந்த அடிப்படையில் அல் முனாசபத் என்பது தான் பார்க்க போகிறோம். தொடர்பு சம்பந்தமாக என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, லம்மா அமர தஆலா பிதிக்ரிஹி வ ஷுக்ரிஹி வ தஅல் முஃமினீன இலல் இஸ்திஆனதி பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி. அப்போ அல்லாஹு தாலா ஏவிய பொழுது பிதிக்ரிஹி அவனை நினைவு கூறுவதை கொண்டு ஏவினான். ஃபத்குரூனி அத்குருக்கும் என்னை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சென்ற ஆயத்துக்களை சொன்னான். சரி, வ ஷுக்ரிஹி வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஒருபோதும் எனக்கு நிராகரித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தான்.
அடுத்து வதஅல் முஃமினீன மூமின்களை அழைத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். வதஅல் முஃமினீன மூமின்களை அல்லாஹ் தஆலா அழைத்தான். இலல் இஸ்திஆனதி உதவி தேடுவதன் பக்கம். பிஸ்ஸப்ரி பொறுமையின் மூலமும், வஸ்ஸலாத்தி தொழுகையின் மூலமும், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் என்பதற்காக வேண்டி மூமின்களை அல்லாஹ் தஆலா தன் மூமினான அடியார்களை அழைத்தான். எழுது நாம் சபரி வசலா என்பதாக அழைக்கிறான். சரி, அப்போ இதெல்லாம் முதல் நடக்குது. அல்லாஹ் தன்னுடைய திக்ர் செய்யும்படி ஏவுகிறான், தனக்கு நன்றி செலுத்தும்படியாக சொல்கிறான். அடுத்ததாக மோமீன்களை நீங்கள் ஏண்ட வந்து உதவி தேடுங்க. உதவி தேடுறதுக்குரிய 2 பொருள் ஆயுதம் என்ன? ஒன்று தொழுகை, இன்னொன்று பொறுமை என்பதாக சொன்னதற்கு பின்பாக அகபதாலிக்க அதை அல்லாஹு தஆலா பின்தொடர்ந்து பி பயானி அஹமியத்தில் ஹஜ், ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்துடைய விளக்கங்களை கொண்டு அல்லாஹு தாலா அதை பின்தொடர்கிறான். அப்போ அதை முடிச்சுட்டு அல்லாஹ் எதை கொண்டு பின்தொடர்றான்? ஹஜ்ஜுடைய அந்த முக்கியத்துவத்தை விளக்குவதன் மூலமாக அதற்கு தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? பேச ஆரம்பிக்கிறான். வ அன்னஹு, அந்த ஹஜ் என்பது மின் ஷஆயிரில் தீனில்லா, ஹஜ் என்பது மின் ஷஆயிரி தீனில்லா, தீனுடைய அடையாள சின்னங்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களிலிருந்து. ஏன்னா மார்க்கத்துடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துறது வமை யுஅல்லிம் ஷஆயிர் அல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வுடைய அந்த அடையாள சின்னங்களை சங்கை செய்வது, கண்ணியம் செய்வது தக்வாவினுடைய உள்ளங்களுடைய இறையச்சத்திலிருந்து உள்ளதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அவ்வோ அன்னஹு மின் ஷாயிரில்லா, அப்போ ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய தீனுடைய அடையாள சின்னங்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. சும்ம இப்போ வந்து அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த விஷயத்தை சொல்லிட்ட பிறகு சும்ம நப்பக தஆலா, பிறகு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உணர்த்துகிறான், அலா உஜூபி நஷ்ரில் இல்மி, இல்மை பரப்புவது வாஜிப் என்ற விஷயத்தின் மீது அல்லாஹு தாலா ஒரு எச்சரிக்கை செய்கிறான், உணர்த்துகிறான். மேலிருந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. இந்த விஷயங்களை எல்லாம் என்னது அப்படியே வச்சிட்டு இருக்கிறது கிடையாது, மறைத்து வைப்பது கிடையாது. மாறாக நஷ்ருல் இல்ம், இந்த இல்மை பரப்புவது வாஜிப் என்பதன் மீது அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். யார்கிட்ட? மக்கள்கிட்ட சொல்றான். வ அதமி கிச்மானி, ஒன்று இருக்கு இல்மை பரப்புவது, இன்னொன்று அதை மறைக்காமல் இருப்பது. ஒன்று இல்மை பரப்புவது, இன்னொன்று ஆதமி கித்மானி, அதை என்ன செய்யறது? மறைக்காமல் இருப்பது. இல்மை மறைக்கிறதுங்கிறது பெரும் குற்றத்தில் உள்ளது, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். என்ன சொன்ன? மன் கத்தம இல்மன், யார் இல்மை மறைக்கிறாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான்? நரகத்துடைய கடிவாளத்திலிருந்து கடிவாளத்தை போடுறான். இல்மு தெரியல, தெரியாது சொல்றது அது வேற விஷயம். ஆனால் தெரிந்து கொண்டே, ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டே அதை மறைப்பது பெரும் குற்றம். ஏன்னா அவர்கள் அதுதான் செஞ்சாங்க. இவர்கள் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் எல்லாமே விளங்கியும் புரிஞ்சும் அது வேணுமென்றே மறைத்தார்கள். அப்போ இந்த இடத்துல நினைச்சாங்க எல்லாம் சொல்லும்போது இல்மை பரப்புவது, அதே மாதிரி அவனுடைய இல்மை மறைக்காமல் இருப்பது, மறைக்காமல் இருப்பது அதன் வாஜிபின் மீது அல்லாஹ் என்ன செய்யறான்? உணர்த்துகிறான். சரி, வதக்கர ஹத்ர கித்மானி மா அன்ஸல் அல்லாஹு மினல் பையினாதி வல் ஹுதா. வதக்கர இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்ர ஆபத்தை, கித்மானி மறைப்பதனுடைய அபாயத்தை, டேஞ்சர ஆபத்தை, மா அன்ஸல் அல்லாஹு அல்லாஹ் எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ, மினல் பையினாத்தி ஆதாரங்களிலிருந்து, வல் ஹுதா நேர்வழியிலிருந்து, ஆதாரங்களிலிருந்தும் நேர்வழியிலிருந்தும் அல்லாஹு தாலா எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ அதை மறைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்திற்குரியது என்பதை அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான். இப்போ அதான் சொல்றான், மேலே சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், மறைக்கிறதுனால இல்மு பரப்புறது வாஜிபு, அதை மறைக்கிறது அதே மாதிரி என்ன செய்யறது? அது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் மறைக்கிறது இருக்குது, அதுவும் அதே போல் என்ன செய்யறது? அதாவது இல்மை
மறைப்பதனுடைய ஆபத்து, அல்லாஹ் இறக்கி வச்ச அந்த ஹுதாலை பையினாத்திலிருந்தும் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த இல்மை மறைப்பதன் ஆபத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். கமா ஃபஅலல் யஹூது வன் நசாரா. அப்போ அது யாருடைய செயல்கள்? கமா ஃபஅல செய்ததை போன்று அல் யஹூத் யூதர்களும் வன் நசாரா நசாராக்களும். யூதர்களும் நசாராக்களும் செய்ததை போன்றே ஃபி குத்துபிஹிம் அவருடைய கிதாபுகளில், ஃபி கிதாபில் குத்துபிஹிம் அவருடைய வேதங்களில் அவர்கள் செய்ததை போன்று என்ன செஞ்சாங்க? இல்மை மறைச்சாங்க, ரஜமுடைய ஆயத்தை கையை வச்சு மறைச்சாங்க, அத்தவங்களது அபோ மாத்துறாங்க. அதே மாதிரி என்னது, ஜினாவுக்கு ரஜமுடைய ஆயத்தை மறைச்சாங்க. இப்படி என்ன செய்றாங்க? கமா ஃபஅலல் யஹூது வன் நசாரா. அதே மாதிரி குறிப்பாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபத், அவருடைய தன்மை, அவர்கள் நபியாக வரக்கூடிய விஷயம், அவருடைய கிப்லாவை மாறக்கூடிய விஷயம், எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சே அதை என்ன செய்றாங்க? மறைச்சாங்க. அதுதான் கமா ஃபஅலல் யஹூது வன் நசாரா. அதான் என்னது, யூதர்களும் நசாராக்களும் செய்தது போன்று நீங்கள் செய்யாதீங்க. அதான் யூதர்கள் மக்லூபி அலைஹிம் ஆயிட்டாங்க, நசாராக்கள் லாலின் ஆயிட்டாங்க, வழிகேட்டில் உள்ளவராக மாறிவிட்டார்கள். பி குத்துபியும் அவருடைய வேதங்களிலே நசாராக்களும் யூதர்களும் செய்ததை போன்று நீங்கள் செய்து விடாதீர்கள். ஃபஸ்தஹக்குல் லானத, சாபத்திற்கு நீங்களும் ஆளாகி விடுவீர்கள். வல் கதப், இன்னும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் ஆளாகி விடுவீர்கள். வத் திமார், இன்னும் நாசம் அழிவிற்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். அந்த இல்மை மறைப்பதனால அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுது, அது மாதிரி அவன் பிறத்திலிருந்து சாபம் ஏற்படுது, அடுத்து மிகப்பெரிய அழிவு நஷ்டம் என்பதும் நமக்கு ஏற்படுகிறது என்பதை இதன் மூலம் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காண்பித்து விட்டான். அப்போ இந்த ஆயத்துக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? மேலே உள்ள ஆயத்து நன்றி செலுத்துங்க, சுக்குர் செய்யுங்க என்ன என்பதாக சொல்லிட்டு என்ன உதவி தேடுங்கள், அதற்குரிய வழியெல்லாம் சொல்லிட்டு அடுத்து இதனுடைய வெளிப்பாடு என்ன? ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்திலிருந்து உள்ளது. அதை நீங்கள் என்ன செய்யுங்க? ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய தவாஃபுடைய அந்த நிலைகளையும் சொன்னோம். அப்போ அந்த இல்மை என்ன செய்யறது? பரப்புறது. அதே மாதிரி மறைக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் என்பதையும், அதேபோல் அப்படி மறைப்பதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன என்பதையும் சொல்லி காண்பித்தோம். அது ஏற்கனவே யாருக்கு ஏற்பட்டிருக்கு? யூதர்களுக்கு, நசாராக்களுக்கு. இவ்வாறு மறைத்ததன் காரணமாக பித்தலாட்டங்கள் பண்ணதுனால, தஹ்ரீஃப், அதாவது அதை வேறு மாதிரி மாற்றி எழுதுனதுனால, இல்மை பரப்பாமல் விட்டதுனால, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தாமல் இருந்ததனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் அழிவிற்கும் ஆளானார் என்பதை தெளிவாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளுடைய தொடர்பின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். எனவே சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பை நாம் புரிந்து கொண்டோம். இனி வரக்கூடிய அகராதி சம்பந்தமான விஷயங்கள், தஃப்சீர் சம்பந்தமான விஷயங்களை விவரமாக பார்ப்போம். அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியினை நமக்கு இஹ்லாஸை தந்துருவானாக. அல்லாஹ்வுக்காக கற்று அவனுக்காக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து அல்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.